ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூல ஹிட்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போடுற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஹிட்லர் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி. கின்னலராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. பலராஜ் பாலா, விஜயசங்கர் மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்தரலாம். படத்தோட நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஒரு தாதாவா இருக்காரு. இவர் எப்படின்னா கட்ட பஞ்சாயத்து அடித்தடி ரகலை இப்படி எல்லாத்துலயும் சும்மா பூந்து பிச்சு உதறாரு. சின்ன வயசுலயே ஒரு தாதாவா மாறிடுறாரு. இதனால இவருக்கு நிறைய எதிரிகள். எப்படியாவது நம்ம ஹீரோவை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. திடீர்னு இவர் எப்பவும் போல ஒரு நாள் ஹீரோயினை பாக்குறாரு. உடனே லவ் ஏற்படுறது. ஒரு கட்டத்துல ரவுடி வாழ்க்கையா இல்ல லவ்வபிள் வாழ்க்கையா ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இப்ப இறுதியில ஹீரோ அவர் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரு? ரவுடியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரா இல்ல லவ்வபிளான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரா? இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வளையம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே அந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஹீரோ ஓரளவுக்கு இந்த படத்தையே அப்படியே எடுத்துட்டு போயிருக்காரு. படத்துடைய வீடியோ மியூசிக் சூப்பரா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான விஷயம் அப்படி கொடுத்துருக்காங்க. படத்தில் தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கு தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் தரமா இருக்கு. சும்மா பிரிச்சு பொழந்து கட்டுறாரு. சும்மா அடி ஒன்று வேற லெவல்ல இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் சூப்பரா வந்திருக்கு. ஹீரோ ஹீரோயின் இது ரெண்டு பேத்துக்குரிய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த லவ் போர்ஷன் செமையா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ஓகேவா இருக்கு. படம் பார்க்கறதுக்கு எந்த மாதிரி போர்டிங் எல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துக்கலாம். இந்த படத்துடைய மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வழக்கமான படமா மாறிடுது. ஸ்டோரி லைன் இது மாதிரி ஸ்டோரி லைன்லாம் நம்ம அதில் பாதாள காலத்திலேயே பார்த்துட்டோம். எப்பவும் போல ஹீரோ இருப்பாரு, ரவுடியா இருப்பாரு. அப்புறம் ஹீரோயினை பார்த்தோம்னா மனசு மாறிடுவாரு. திருந்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் போயிட்டே இருக்கும். இறுதியில அப்படியே வில்லன்களாம் வந்துருவாங்க. என்னையா அது? பல நூறு படங்கள்ல பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுட்டாங்க. அதே டெம்ப்ளேட் தான். ஒரு வித்தியாசமான விஷயம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஒரு ரவுடியா மாறுறது அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. அது ஓகேவா இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆவரேஜான படமா போயிடுச்சே. அது கிளைமேக்ஸ் என்னையா கிளைமேக்ஸ் இது? எப்பவுமே பார்த்து பழக்கப்பட்ட அந்த தூசு தட்டுன பழைய கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்க. கிளைமேக்ஸ் எப்படி வந்திருக்கு? எப்பவுமே ஹீரோனா என்ன பண்ணுவாரோ அதை தான் பண்ணி வச்சிருக்காரு. அது செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ப்ரிடிக்டபிளா இருக்கு. ஒவ்வொரு சீன்ஸும் பார்க்கும்போது ரொம்ப கிரஞ்சா இருக்கு. அவர் பேசுற அந்த வசனம் அப்படின்ட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ அப்பா எப்படா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்தை இப்படியாடா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா படம் பார்த்தா எல்லாமே புதுமுகங்களா மாதிரி தான் தெரியுது. இதை வச்செல்லாம் பார்க்கும்போது இந்த படம் இனிமே இந்த படத்தை பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இந்த படத்தில் இதோட பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல படம் எப்படி சூப்பராக இருக்கும் சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்கள் கவி பாரதி.